Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் ஒப்பந்த காலம் முடிந்தும் டாஸ்மாக் பார்கள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க மதுரை செய்தியாளர் நாகேந்திரன், கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் இணைந்து இருக்கிறார்கள். முதலில் நாம் மதுரை செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசுவோம். நாகேந்திரன், தற்போது பார்களுக்கான உரிமம் முடிந்துள்ள நிலையில் இன்னும் அவை மூடப்படாமல் இயங்குவது ஏன்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்து பார்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட இந்த டாஸ்மாக் கடைகளுடன் கூடிய அந்த பார்கள் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னால் நான் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக அரசு 2023ஆம் ஆண்டு அந்த டாஸ்மாக் கடைகளுடன் செயல்படக்கூடிய அந்த பார்களுக்கான அந்த ஒப்பந்தம் என்பது அதை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் கடந்த 2025 டிசம்பர் மாதம் வரை அந்த டாஸ்மாக் பார்கள் செயல்படுவதற்கு அந்த ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த சட்டமன்ற தேர்தல் வந்ததன் காரணமாக மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது. அந்த நீட்டிப்பு என்பது 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் அந்த ஒப்பந்தம் என்பது அந்த பார்களுக்கான ஒப்பந்தம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று ஜூலை 1ஆம் தேதியான இன்று முதல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளுடன் செயல்படக்கூடிய அந்த பார்களை மூட வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் மதுரையுடைய கள நிலவரத்தை என்னவென்று பார்த்தோம் என்றால், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய அந்த பார்கள் என்பது தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றுடன் இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில செய்திகள் என்னவென்று பார்த்தோம் என்றால் 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் மேலும் நீட்டிக்கப்படலாம் என கூறப்பட்டு வந்தது. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் அதற்கான அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்றுடன் அந்த ஒப்பந்தம் நிறைவடைந்த நிலையில் இன்றும் அந்த டாஸ்மாக் கடைகளுடன் கூடிய அந்த பார்கள் தொடர்ந்து அந்த செயல்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில் அந்த பாரில் பணியாற்றக்கூடிய நபர்கள் நம்மிடமே இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். ஐயா, இப்ப டாஸ்மாக் நிர்வாகம் இன்றுடன் அந்த பார்களை மூடணும், நேற்றோட அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இன்றோட பார்களை மூடணுன்ற மாதிரி உத்தரவு விட்டுருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு தகவல்கள் எதுவும் உத்தரவு எதுவும் வந்திருக்காங்க? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. வந்தால் தான் நாங்கள் எதுவும் சொல்லியிருப்போம். ஓனர் வீட்டில் இருக்காரு, எதுவுமே இன்னும் இது வரைக்கும் வரல, அந்த செய்தி வரல. ஆனால் செல்லுலனும் 3 மாதம் இஷ்டம் பண்ணியிருக்கணும்னு வந்துச்சு, அதுதான் தெரியும். ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம், தமிழக டாஸ்மாக் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதியோட அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மறு உத்தரவு வரும் வரைக்கும் அந்த பார்கள் திறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த உத்தரவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அது சம்பந்தமா அதிகாரிகளோ யாரும் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசலையா? பேசல, ஒண்ணுமே பேசல. கண்டிப்பாக நிவேதா, இந்த டாஸ்மாக் அந்த பாரில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் பேசின நாமளே கேட்டிருந்தோம். இந்த டாஸ்மாக் நிர்வாகத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த உத்தரவு தொடர்பாக எங்களுக்கு இதுவரை எந்த விதமான உத்தரவும் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அந்த டாஸ்மாக் கடையில் பணியாற்றக்கூடிய நபர்கள் நம்மிடமே இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். சார், இப்ப இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தோடு செயல்படக்கூடிய அந்த பார்கள் மூடுவதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவுப்பட்டதாக ஒரு அந்த உத்தரவு விட்டுருக்கு. ஆனா இங்க உள்ளுக்க பார்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. அது சம்பந்தமா நீங்க என்ன சார் சொல்றீங்க? அது இன்னும் எங்களுக்கு தகவல் சரியா சேர்ந்துருக்கு என்னன்னு தெரியல. சூப்பர்வைசருக்கு வரட்டும், பேசிக்கிறோம். நீங்க என்னவா இருக்கீங்க? உங்க பேர் என்ன சார்? சேல்ஸ்மேனு. எங்க அதிகாரி மேல சூப்பர்வைசர் தகவல் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு என்ன சரியா தகவல் தெரியல. டாஸ்மாக் அந்த கடையோட சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த பார்களுக்கு நேற்றோட அந்த ஒப்பந்த காலம் நிறைவடைஞ்சிருச்சு. இன்று அந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கா இல்ல புதுப்பிக்கப்பட்டிருக்கா எந்த ஒரு உத்தரமே இல்லாதப்ப இந்த கடைகள் செயல்பட்டு இருக்குல்ல, அது சம்பந்தமா எதுவுமே உங்களுக்கு உத்தரவு வரலன்றீங்களா? ஆனா டாஸ்மாக் நிர்வாகம், தமிழக டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு ஒன்று கொடுத்திருக்காங்க. இன்று அந்த 1ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரைக்கும் அந்த கடைகள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அது சம்பந்தமா உங்களுக்கு உத்தரவு வரல. வந்துருங்க, அவர் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தெரியல, எங்களுக்கு சரியா தெரியல. கண்டிப்பாக நிவேதா, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள்ட்டையும் கேட்டிருக்கோம். அதே போன்று அந்த பார்களில் பணியாற்றக்கூடிய அந்த பிரைவேட் அந்த பணியாளர்கள்ட்டையும் கேட்டோம். ஆனால் கள நிலவரம் என்னவென்று பார்த்தோம் என்றால், டாஸ்மாக் நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவு என்பது தங்களது கவனத்திற்கு தற்போது வரை வரவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகளுடன் இருக்கக்கூடிய அந்த பார்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கடை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மிக அருகில் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிவேதா.
நாகேந்திரன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக கோவை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் பேசுவோம். சுரேஷ்குமார், தற்போது கோவையில் எப்போதும் போல பார்கள் இயங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான காரணம் என்ன? அதிகாரிகள் தரப்பில் இது குறித்து என்ன சொல்லப்படுது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் 284 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் அண்மையில் தமிழக அரசு 717 டாஸ்மாக் கடைகளை பள்ளி, கல்லூரி மற்றும் முக்கிய இடங்களில் இருந்து மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இருந்து அகற்றுவதாக தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 284 கடைகளில் 69 கடைகள் மூடப்பட்டு விட்டன. மீதம் இந்த கடைகளில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் பார் வசதியுடன் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளாக இருந்து வந்தன. இதற்கான உரிமம் என்பது, பார்களுக்கான உரிமம் என்பது நேற்றைய தினத்தோடு முடிவிட்டது. இந்த நிலையில் அவர்களுக்கு வழக்கமாக கடந்த திமுக ஆட்சியின் போது 3 மாதம் 6 மாதம் என்று ஒவ்வொரு முறையும் நீட்டிப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறையும் அதே போல 3 மாதம் என்ற நீட்டிப்பு கிடைக்கும் என டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் நம்பியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பல செய்திகளும் வெளியே வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் மதியத்திற்கு மேல் தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக டாஸ்மாக் பார்கள், அதாவது டாஸ்மாக் கடைகளோடு இணைந்து இயங்கக்கூடிய பார்கள் மூடப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய நவஇந்தியா பகுதியில் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து பார் வசதியோடு தான் இருக்கிறது. அந்த பார் இதுவரை மூடப்படவில்லை. அதை நேரடியாக நாமளே காட்சிகளை எடுத்து அனுப்பியிருக்கோம். அவங்க அங்கே வழக்கம் போல் அந்த பார் வசதியோடு தான் இந்த டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருது. இது தொடர்பாக இங்கே வேலை செய்பவர்களிடம், உரிமையாளர்களிடம் ஃபோன் செஞ்சு நம்ம கேட்கும்போது எங்களுக்கு எந்த உத்தரவும் வரலைங்க, வழக்கமாக எங்களுக்கு 3 மாதம் நீட்டிப்பு தருவாங்க, அதுபோல் நீட்டிப்பு வரும்னு சொல்லி எங்கள் சங்கத்தில் பேசிக்கிட்டாங்க. அதனால நாங்கள் காலி செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் கூட எங்களுக்கு எந்த அழைப்பும் வரலை அப்படின்னு தான் இந்த உரிமையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் அதிகாரிகளிடம் கேட்டபோது இதுவரைக்கும் நாங்கள் மூடுங்கன்னு சொல்லலை, அதே போல் நடத்துங்கன்னு சொல்லலை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்களுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேலாண் இயக்குநர்களும் தெரிவிக்கிறாங்க. இதுபோல் இந்த உத்தரவு என்பது நேற்றோ அல்லது நேற்றைய முந்தைய தினமோ தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருந்தால் ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் திடீரென்ற, அதாவது உரிமம் முடிந்த அடுத்த தினம் இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. அதன் அடிப்பில் உடனுக்குடன் அங்கெங்கே இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளோட இருக்கக்கூடிய பார்களை உடனடியாக மூடுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் காலி செய்ய வேண்டிய அதிகாரம் படைத்தவர்களிலிருந்தும் எவ்வித உத்தரவும் வரவில்லை என்பது இந்த பார்கள் செயல்படுவதன் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நிவேதா, தமிழகத்தில் ஒப்பந்த காலம் முடிந்தும் டாஸ்மாக் பார்கள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. இது குறித்து இணைப்பில் தகவல்களை பதிவு செய்த மதுரை செய்தியாளர் நாகேந்திரன் மற்றும் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் ஆகியோருக்கு நன்றி. தமிழகத்தில் டாஸ்மாக் பார்களை மூட உத்தரவிடப்பட்ட நிலையில் சேலத்தில் வழக்கம் போல் பார்கள் இயங்கி வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். தற்போதுள்ள சேலம் பகுதியில் ஒப்பந்த காலம் முடிந்தும் டாஸ்மாக் பார்கள் இன்னும் இயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சேலம் மாவட்டத்தில் 209 டாஸ்மாக் கடைகள் செயல்படுகிறது. ஆனால் மாநகரை பொறுத்தளவரை 17 டாஸ்மாக், அதாவது கடைகளுடன் கூடிய பார்கள் 17ம், அதே நேரத்தில் புறநகர் பகுதியில் கடைகளுடன் கூடிய பார்கள் 20 செயல்படுகின்றன. இந்த பார்களுக்கான காலாவதியானது மே மாதம் 31ஆம் தேதியோடு முடிந்தது. அத்தகைய பார்கள் காலம் புதுப்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஜூன் 30ஆம் தேதி அன்று முடியக்கூடிய பார்களுக்கு இருந்து செயல்பட்டு வந்தன. ஆனால் நேற்று தமிழக அரசு உடனடியாக நேற்று இரவுடன் பார்கள் அனைத்து மூடப்படுவதாக தெரிவித்தது. ஆனால் இதற்கான முறையான அறிவிப்பு எந்த ஒரு பாரிடமோ, பார் உரிமையாளர்களுக்கோ அல்லது டாஸ்மாக் மேலாளர், டாஸ்மாக் விற்பனையாளர் யாருக்குமோ சென்றடையவில்லை. இதன் காரணமாக அந்த தொடர்ந்து பார்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இன்று வரை அதிகாரிகள் தகவல் அளிக்காதே பார்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது என ஊழியர்கள் மட்டுமின்றி அவர்களும் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் 37 பார்களும், அதாவது குளிர்சாதன பார்கள் மற்றும் ஆர்டினரி பார்கள் அனைத்து பார்களும் இன்று வழக்கம் போல் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே அதிகாரிகள் முறையாக தகவல் அளிக்கவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து பார்கள் செயல்படுகின்றன என ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்களும் சரி, பாருடைய உரிமையாளர்களும் சரி, பாரில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் சரி தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து பார்கள் இயங்கி வருகிறதாக. அதனால் சேலம் மட்டுமின்றி நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி என சேலம் மண்டலத்துக்குரிய அனைத்து கடைகளும் வழக்கம் போல் செயல்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் பார்களுக்கான முறையான அறிவிப்பு அரசு வெளியிட்டிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் எந்த விதமான தகவலும் தெரிவிக்காததால் தாங்கள் தொடர்ந்து செயல்படுவதாகவும், அரசு அறிவித்தாலோ அல்ல அதிகாரிகள் முறையான தகவல் தெரிவித்தாலோ உடனடியாக பாரை மூட தயாராக இருப்பதாகவும்
பார் உரிமையாளர்கள் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அபிராமி, கள தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.